ஆசியாவிலும் சிங்கப்பூரிலும் 10இல் ஒருவருக்கு நீரிழிவு நோயின் பாதிப்பு. சிங்கப்பூர் உட்பட பல்வேறு நாடுகளிலும் நீரிழிவு நோய்க்கு ஆளான 20 விழுக்காட்டினருக்கு கண் விழித்திரையில் பாதிப்பு ஏற்படுவதாக சொல்கிறது ஓர் ஆய்வு. டயபெட்டிக் ரெட்டினோபதி எனப்படும் அந்த பாதிப்பு பற்றி ஆராய்கிறது இன்றைய சிறப்பு பார்வை. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டோருக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடினால் பல பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும். அத்தகையோருக்கு கண்களில் கண்புரை, கண் அழுத்தம் உட்பட பல பிரச்சனைகள் வரக்கூடும். மிக முக்கியமாக டயபெட்டிக் ரெட்டினோபதியும் இவர்களுக்கு வரலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி என்னன்னா, கேமராவில் எப்படி ஃபிலிம் இருந்ததோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கும் ஒரு ஃபிலிம் இருக்கு. அது பேர் ரெட்டினா, விழித்திரை. இந்த விழித்திரையும் அதிக சர்க்கரை அளவினால் பாதிக்கப்படலாம். ஏனென்றால் அந்த விழித்திரையில் இருக்கிற இரத்த குழாய்கள் வலு இழந்து போகின்றன. அது லீக் ஆகி அது நம்ம விழித்திரை மேல் பாதிப்பு ஏற்படுத்தும். இது சரியாக பார்க்காவிடில் அவர்களுக்கு கண் பார்வையை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. சிங்கப்பூரில் சீனர்களை விட கணிசமான இந்தியர்கள் விழித்திரை தொடர்பான பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர். இந்தியருக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 33 விழுக்காட்டினருக்கு பாதிப்பாகுது. இதில் 3ல் ஒருத்தவங்களுக்கு கண்ணை பாதிக்கிற அளவுக்கு இனிப்பு நீர் மோசமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 7 விழுக்காட்டினருக்கு பார்வை இழக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிப்பினால் ஏற்படுது. முறையான உடற்பயிற்சியின்மை, உணவு கட்டுப்பாடு இல்லாமை ஆகியவற்றுடன் மரபணுவும் நீரிழிவுக்கு காரணமாகிறது. பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இனிப்பு நீர் இருந்தாக்க அவங்களுக்கும் வரக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சோதனைகள் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கும். நீரிழிவு உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொது மருத்துவரை வழக்கமான சோதனைகளுடன் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகளையும் கண்டறியலாம். இரத்த பரிசோதனைகளை தவிர அவர்களுடைய மருத்துவர் வருடம் ஒரு டயபெட்டிக் ரெட்டினல் போட்டோகிராஃபி எடுப்பார். அதாவது கண்ணுடைய விழித்திரையை புகைப்படம் எடுத்து சாதாரணமாக இருக்கின்றதா அல்லது டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கின்றதா என்று பார்ப்பார். அவர்கள் இந்த போட்டோ மூலமாக ஏதாவது பிரச்சனை நேரிடலாம் என்று அவர்கள் நினைத்தால் உடனடியாக அவர்கள் நம்மளுடைய கண் மருத்துவமனைகளுக்கு ரெஃபர் பண்ணுவார்கள். நீரிழிவால் விழித்திரை பாதிப்புக்கு ஆளானவர்களில் அதிகமானோருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களுக்கு மருத்துவ கண்காணிப்பு அவசியம். ஆனால் முற்றிய நிலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் அவர்களுடைய இரத்த குழாய்கள் வலு இழந்து போயிருக்கலாம். இதனால் இரத்த கசிவு ஏற்படலாம் அல்லது அவர்கள் நிறைய லீக்கேஜ் ஏற்படலாம் இந்த ரெட்டினாவில், விழித்திரையில். இந்த லேசர் சிகிச்சை மூலமாக அவர்கள் கண் பார்வை இன்னும் மோசமடையாமல் இருப்பதற்கு ஆன சிகிச்சை முறை இது. அது தேவைப்படலாம். சில பேருக்கு இன்னும் முத்தி போன நிலையில், லேசரும் வேலை செய்யாத நிலையில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். இன்னும் ஒரு சில மக்களுக்கு கண் பார்வை அறவே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் சொல்வது என்னவென்றால், ரொட்டீன் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீரிழிவுக்கு ஆளானவர்கள் கண்களை பற்றியும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தொடர்ந்து கண்களை பரிசோதித்துக் கொள்வது நன்மை அளிக்கும்.